தமிழ்நாட்டில் 22 மாவட்டங்களுக்கு வெப்ப அலைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் 6 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் புதன்கிழமை அன்று 20 இடங்களில் வெயில் 100 டிகிரியை தாண்டி சுட்டெரித்த நிலையில் கரூர் பரமத்தியில் அதிகபட்சமாக 111.2 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக வெப்பம் பதிவானது. அதற்கு அடுத்தபடியாக வேலூர், ஈரோடு, திருச்சி, திருத்தணி, தருமபுரி, சேலம், மதுரை, சென்னையில் 105 டிகிரிக்கு மேல் வெப்பம் பதிவானது. தமிழ்நாட்டின் மின்சார பயன்பாடு முன் எப்போதும் இல்லாத அளவாக 30ஆம் தேதி 20,701 மெகாவாட்டை எட்டி புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. மின் நுகர்வு 454.32 மில்லியன் யூனிட்டுகளாக உயர்ந்ததாகவும் தமிழ்நாடு மின் வாரியம் தெரிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 920 ரூபாய் குறைந்து 53,080 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் கிராமிற்கு 115 ரூபாய் குறைந்து 6,635 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 50 காசுகள் குறைந்து 86 ரூபாய் 50 பைசா என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் தங்கத்தின் தேவை 8% அதிகரித்திருப்பதாக உலக தங்க கவுன்சில் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக நடப்பாண்டின் முதல் காலாண்டில் ரிசர்வ் வங்கியில் தங்க கொள்முதல் 19 டன்களுக்கு மேல் கடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே ஆவியூரில் கல்குவாரிகளுக்கு வெடிமருந்து சப்ளை செய்யும் குடோனில் பயங்கர வெடிவிபத்து ஏற்பட்டதில் 3 பேர் உடல் சிதறி உயிரிழந்தனர். வெடிமருந்து வெடித்த போது குடோன் கட்டடம் சிதறியதன் அதிர்ச்சி ஊட்டும் வீடியோ காட்சி வெளியானது. விருதுநகர் அருகே ஆவியூர் வெடிமருந்து குடோன் விபத்தில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் குடோன் அருகே திரண்டு கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். இதற்கிடையே விபத்துக்கு காரணமான கல்குவாரி குடோனை மூடக்கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. புதிய உச்சமாக ஏப்ரல் மாத ஜிஎஸ்டி வசூல் 2,10,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளது. இது கடந்த 2023 ஏப்ரல் மாத வசூலை விட 12.4% அதிகம். உள்நாட்டு பரிவர்த்தனைகள் 12.4%, ஏற்றுமதி பரிவர்த்தனை 8.3% அதிகரித்ததால் இந்த அளவுக்கு வரி கிடைத்துள்ளது. 2014ஆம் ஆண்டுக்கு முன்னர் எதிர்காலம் குறித்து இளைஞர்கள் நம்பிக்கை இல்லாமல் இருந்ததாகவும் தாம் ஆட்சிக்கு வந்து நாட்டை இக்கட்டிலிருந்து மீட்டதாகவும் பிரதமர் மோடி கூறினார். பாஜக அரசியலமைப்பை மாற்றி இடஒதுக்கீட்டை ரத்து செய்யும் என காங்கிரஸ் பொய் கதைகளை பரப்பி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். முஸ்லிம்கள் அதிக குழந்தைகளை பெற்றுக் கொள்கிறார்கள் என்ற பிரதமரின் கருத்துக்கு இஸ்லாமியர்கள் மட்டும்தான் அதிக குழந்தைகளை பெற்றுக் கொள்கிறார்களா என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி எழுப்பினார். தனக்கு கூட 5 பிள்ளைகள் உள்ளனர் என கூறிய அவர் முஸ்லிம்களை பற்றி மட்டும் ஏன் பேசுகிறீர்கள் என்றார். அமேதி அல்லது ரேபரேலியில் இருந்து போட்டியிட காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்திக்கு விருப்பமில்லை என காங்கிரஸ் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் அந்த தொகுதிகளில் தமது குடும்பத்தினர் யாரும் போட்டியிடக்கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது. அமேதி ரேபரேலி தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் யார் என்பது குறித்து அடுத்த 24 மணி நேரத்திற்குள் முடிவெடுக்கப்படும் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் தேர்தல் குழு தீவிரமாக ஆராய்ந்து வேட்பாளர்களை தேர்வு செய்யும் என்றும் அவர் கூறினார். பிரஜ்வால் ரேவண்ணாவின் பாலியல் வீடியோக்கள் குறித்து தமக்கு எதுவும் தெரியாது என கர்நாடக மாநில பாஜக தலைவர் விஜயேந்திர எடியூரப்பா தெரிவித்துள்ளார். ஆனால் காங்கிரஸ் துணை முதல்வர் சிவக்குமாருக்கு இதுகுறித்து தெரியும் என்றும் மக்களவை தேர்தலின் போது அவற்றை வெளியிட அவர் திட்டமிட்டதாகவும் கூறினார். பிரஜ்வால் ரேவண்ணாவின் ஆபாச வீடியோக்கள் விவகாரத்தில் பிரதமருக்கு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கடிதம் அனுப்பியுள்ளார். பிரஜ்வால் ரேவண்ணாவின் பாஸ்போர்ட்டை ரத்து செய்ய வெளியுறவு அமைச்சகத்திற்கு உத்தரவிட சித்தராமையா கோரிக்கை விடுத்துள்ளார். பிரஜ்வால் ரேவண்ணா பாலியல் வீடியோ விவகாரத்தில் பிரதமர் மோடி அமைதி காப்பது வெட்கக்கேடானது என காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். பிரஜ்வால் ரேவண்ணா எப்படி இவ்வளவு எளிதாக நாட்டை விட்டு தப்பினார் என்றும் ராகுல் கேள்வி எழுப்பினார்.
இடஒதுக்கீட்டுக்கு எதிராக அமித்ஷா பேசியதாக எடிட் செய்யப்பட்ட வீடியோவை பகிர்ந்த விவகாரத்தில் டெல்லி போலீசார் அனுப்பிய சம்மனுக்கு தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி ஆஜராக மாட்டார் என தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் ரேவந்த் ரெட்டி தரப்பில் அவரது வழக்கறிஞர்கள் ஆஜராவார்கள் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஊழல்வாதிகளை சுத்தம் செய்யும் வாஷிங் மிஷினை பாஜக உருவாக்கியுள்ளதாக பிரியங்கா காந்தி விமர்சித்துள்ளார். அசாமில் நடந்த காங்கிரஸ் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், அந்த வாஷிங் மிஷினில் சுத்தம் செய்யப்பட்ட முதல் ஆளாக அசாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா இருப்பதாக சாடினார். டெல்லி மற்றும் நொய்டாவில் சுமார் 100 பள்ளிகளுக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட பள்ளிகளில் பாதியிலேயே தேர்வு நிறுத்தப்பட்டதுடன் மாணவர்களை வெளியேற்றிவிட்டு போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். டெல்லியில் 100 பள்ளிகளுக்கு விடுக்கப்பட்ட வெடிகுண்டு மிரட்டல் ரஷ்யாவில் இருந்து வந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. சிங்கிள் IP அட்ரஸில் இருந்து வந்த மெயில் குறித்து காவல்துறை தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இரண்டாம் உலகப் போரின் போது சயாம் பர்மா ரயில் பாதை கட்டுமான பணியில் உயிர் நீத்த பல்லாயிரக்கணக்கான தமிழர்களின் நினைவை போற்றும் வகையில் நடுக்கல் விழா தாய்லாந்து தமிழ் சங்கம் மற்றும் மலேசிய தமிழர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்றதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வரும் ஜூலை மாதம் முதல் சென்னை பிராட்வே பேருந்து நிலையத்தை தீவுத்திடலுக்கு தற்காலிகமாக இடமாற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. பிராட்வேயில் 823 கோடி ரூபாயில் போக்குவரத்து முனையம் கட்டும் பணி நடைபெறவுள்ளதை ஒட்டி பேருந்து நிலையத்தை இடமாற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் 10ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்தில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் பற்றிய பாடத்திட்டம் சேர்க்கப்பட்டுள்ளது. வரும் கல்வியாண்டு முதல் மாணவர்களுக்கு புதிய பாடப்புத்தகங்கள் விநியோகம் செய்யப்பட உள்ளதாகவும் கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது. அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருந்து முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் பாடம் நீக்கப்படும் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். மேலும் 48 மணி நேரத்தில் 10 கொலைகள் நடந்ததாக குற்றம் சாட்டிய அவர் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டதாக சாடினார். போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் உள்ளிட்ட 5 பேரிடம் அமலாக்கத்துறை விசாரணை நடத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. வரும் 8ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு திகார் சிறைக்கு சென்று வாக்குமூலத்தை பதிவு செய்ய டெல்லி சிறப்பு நீதிமன்றம் அனுமதி அளித்தது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் நகர்மன்ற தலைவர் விஜய் கண்ணன் முன்னாள் அமைச்சர் தங்கமணியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடும் வீடியோ வெளியாகியது. வாக்காளர்களுக்கு திமுக சார்பில் 1000 ரூபாய் கொடுத்ததாக தகவல் பரப்பியதாக கூறி அதிமுக தேர்தல் பணிமனைக்குள் புகுந்து அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. சென்னை அடுத்த அம்பத்தூர் பகுதியில் பழைய எலக்ட்ரிக்கல் பொருட்கள் குடோனில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. இருள் சூழ்ந்தாற் போல எழும்பிய கரும் புகை மூட்டத்தால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் கடன் தொகைக்கான தவணையை செலுத்த தவறியதால் வாடிக்கையாளரின் மனைவியை பிடித்து வைத்து பணத்தை வசூலித்ததாக IDFC வங்கி மீது புகார் எழுந்துள்ளது. தொழிலாளி வீட்டில் இல்லாத போது மனைவியை அடமானமாக அழைத்துச் சென்று அடாவடியில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வழுதரெட்டியில் சுடுகாடு பகுதியை ஆக்கிரமித்து கட்டப்பட்டதாக கூறி அங்காளம்மன் கோயிலை இடித்ததால் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போலீசார் மற்றும் அதிகாரிகளை நோக்கி பொதுமக்கள் மண்ணை அள்ளி வீசி சாபமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கொடைக்கானல் மேல்மலை கிராம வனப்பகுதிகளில் ஒரு வாரமாக பற்றி எரியும் காட்டுத்தீயை அணைக்க முடியாத நிலை நீடித்து வருகிறது. கொழுந்துவிட்டு எரியும் தீயை கட்டுப்படுத்துவதற்காக வனத்துறையினருடன் சேர்ந்து தீயணைப்பு துறையினர் தீவிரமாக போராடி வருகின்றனர். சுட்டெரிக்கும் வெயில் காரணமாக ஆவின் நிறுவனத்தின் பாக்கெட் மற்றும் பாட்டில் மோர் விற்பனை அதிகரித்துள்ளதாக ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கோடை காலத்தில் அதிகளவு தேவை இருப்பதால் மோர் உற்பத்தியை அதிகரிக்கவும் ஆவின் நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் உள்ள ஜவுளி கடைக்குள் 3 பெண்கள் ஒரு குழந்தையுடன் சென்ற நபர் ஒருவர் அங்கு சேலைகள் வாங்குவது போல விற்பனையாளரிடம் போக்கு காட்டிவிட்டு சேலைகளை திருடிய CCTV காட்சி வெளியாகியது. இது தொடர்பாக கடையின் உரிமையாளர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார்.
நாமக்கல்லில் சிக்கன் ரைஸ் பார்சல் வாங்கி சாப்பிட்ட இருவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டதை அடுத்து சிக்கன் ரைஸ் விற்பனை செய்த கருணாநிதி உணவகத்தில் ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வுக்கு பின்னர் அந்த உணவகத்திற்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். நாமக்கல்லில் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு இருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட விவகாரத்தில் உணவில் பூச்சி மருந்து கலந்திருப்பதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி கூறியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அத்தோடு பூச்சி மருந்து கலந்தது யார், என்ன நடந்தது என தொடர்ந்து விசாரணை நடக்கிறது. கொரோனா தடுப்பூசி கோவிஷீல்டு பாதுகாப்பானது என தயாரிப்பு நிறுவனமான ஆஸ்ட்ராசெனகா விளக்கமளித்துள்ளது. கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களுக்கு மாரடைப்பு ஏற்படுவதாக செய்திகள் வெளியான நிலையில் தயாரிப்பு நிறுவனம் விளக்கமளித்துள்ளது. 127 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட கோத்ரெஜ் நிறுவனம் இரண்டாக பிரிந்தது. அதன்படி நிறுவனங்களின் பங்கு உரிமையை சீரமைத்து கோத்ரெஜ் என்டர்பிரைசஸ் குரூப், கோத்ரெஜ் இண்டஸ்ட்ரீஸ் குரூப் என இரு குழுக்களாக பிரிந்து குடும்பத்தினருடன் ஒப்பந்தம் கையெழுத்தானது. கோவிஷீல்டு தடுப்பூசியின் பின்விளைவுகள் குறித்து செய்திகள் பரவும் நிலையில் குறிப்பிட்ட தடுப்பூசி நிறுவனத்திடமிருந்து அரசியல் நன்கொடை பெறுவதற்காக நாட்டு மக்களின் உயிருக்கு மத்திய பாஜக அரசு ஆபத்தை ஏற்படுத்திவிட்டதாக சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார். தெலங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர் ராவ் 2 நாட்களுக்கு பிரச்சாரம் செய்ய தேர்தல் ஆணையம் தடை விதித்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சி குறித்து இழிவான முறையில் தரம் தாழ்ந்து பேசியதாக காங்கிரஸ் அளித்த புகாரின் பேரில் தேர்தல் ஆணையம் சந்திரசேகர் ராவ் மீது நடவடிக்கை எடுத்துள்ளது. ஆந்திராவில் மோடியின் புகைப்படம் இல்லாமல் பாஜக கூட்டணியின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டதால் பாஜக தொண்டர்கள் அதிர்ச்சியடைந்தனர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற கட்சி நிர்வாகி சித்தார்த் சிங் என்பவர் தேர்தல் அறிக்கையை கையில் வாங்க மறுத்துவிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பீகாரில் உள்ள பங்கா மாவட்டத்தில் கிராம மக்கள் முன்னிலையில் மாமியாரை மருமகன் திருமணம் செய்து கொண்ட சம்பவம் இணையத்தில் வெளியாகியுள்ளது. மனைவி உயிரிழந்த நிலையில் மாமியாருடன் தகாத உறவில் இருந்ததை ஒப்புக்கொண்டு திருமணம் செய்து கொண்டனர். உத்தரகாண்ட் மாநிலம் சமோலி வனப்பகுதியில் காட்டுத் தீ ஏற்பட்டது. சமோலி வனச்சரகத்திற்குட்பட்ட 5 மண்டலங்களில் பற்றி எரியும் காட்டுத் தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அனுபமா சீரிஸில் நடித்து புகழ்பெற்ற நடிகை ரூபாலி கங்குலி பாஜகவில் இணைந்தார். கொல்கத்தாவில் உள்ள பாஜக தலைமையகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அக்கட்சியில் இணைந்த ரூபாலி கங்குலி பிரதமர் மோடி மற்றும் அவரது கடின உழைப்பே பாஜக பக்கம் தன்னை ஈர்த்ததாக தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் அதிகரிக்கும் வெப்பம் காரணமாக அரசு பள்ளி ஆசிரியர்கள் வகுப்பறையில் தண்ணீரை நிரப்பி நீச்சல் குளம் போல மாற்றியமைத்துள்ளனர். அங்கிருந்த கணுக்கால் அளவு தண்ணீரில் மகிழ்ச்சியாக விளையாடி சிறுவர் சிறுமியர்கள் குதூகலம் அடைந்தனர். நடப்பு ஆண்டில் ஏப்ரல் மாதத்தில் மட்டும் ஐடி ஊழியர்கள் 70,000 பேர் வேலை இழந்ததாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. ஆப்பிள், டெஸ்லா, கூகுள் உள்ளிட்ட உலகின் பெரும் நிறுவனங்களில் இருந்து நூற்றுக்கணக்கானோர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. நெல்லை மேலப்பட்டம் அருகே பாமக பிரமுகர் மீது மர்ம கும்பல் ஒன்று பெட்ரோல் குண்டுகள் வீசி தாக்குதல் நடத்திய நிலையில் வெடிக்காத குண்டு ஒன்றை காவல்துறையினர் மீட்டனர். பொது பிரச்சனைகளில் ஈடுபடுவதால் அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி பாமக பிரமுகர் செல்லப்பா என்பவர் ஏற்கனவே காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். சிறு வயது முதல் நாம் கற்றுவரும் கல்வியும் அதற்கான பயிற்சி மட்டுமே நமக்கான முன்னேற்றம் என IAS அதிகாரி ராஜமாணிக்கம் தெரிவித்தார். மதுரை மாவட்டம் திருவாதவூரில் மாணவர்களுக்கான கோடைக்கால பயிற்சி வகுப்புகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், வாழ்வில் உயர்ந்த பதவிக்கு செல்ல வேண்டுமென்றால் முனைப்புடன் பயிற்சி மேற்கொள்ள வேண்டுமென்றார். திருப்பத்தூர் மாவட்டம் சமயக்காரனூரில் கார் ஓட்டுநர் வீட்டில் மண்ணெண்ணெய் குண்டுகளை வீசிய வழக்கில் 5 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். காதலிப்பது குறித்து தந்தையிடம் கூறிய ஆத்திரத்தில் கார் ஓட்டுநர் சரவணன் என்பவர் வீட்டில் அஸ்வின் என்ற இளைஞர் நண்பர்களுடன் சேர்ந்து குண்டுகளை வீசியதாக கூறப்படுகிறது. தாராப்பூர் பெங்களூரு சிறப்பு ரயில் ஏசி பெட்டியில் கல்வீசி தாக்கி கழிவறை கண்ணாடியை உடைத்ததாக அதில் பயணம் செய்த பயணி ஒருவரை ரயில்வே போலீசார் பிடித்தனர். அரக்கோணத்தை அடுத்த மேல்பாக்கம் பகுதியில் ரயில் நின்று கொண்டிருந்த போது பொதுப்பெட்டியில் பயணம் செய்த பயணி ஒருவர் இறங்கி வந்து தாக்கியதாக கூறப்படுகிறது. கன்னியாகுமரி
களக்காடு மாவட்டம் பூதப்பாண்டி அருகே தந்தையை கொன்றுவிட்டு அதிகமாக மது குடித்ததால் இறந்துவிட்டதாக நாடகமாடிய மகள் கைது செய்யப்பட்டார். விசாரணையில் தினமும் குடித்துவிட்டு தகராறு செய்ததால் தந்தையை தடியால் அடித்துக் கொன்றதாக ஒப்புக்கொண்டார். தென்காசி மாவட்டம் நெசவாளர் காலனியில் செல்போன் டவர் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடைபெற்றது. அப்போது டவர் மீது ஏறி கோஷம் எழுப்பிய இளைஞரை போலீசார் வலுக்கட்டாயமாக பிடித்து இழுத்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வலத்துலம்பட்டு பகுதியில் சொத்து பிரச்சனை காரணமாக சித்தப்பா மகன் நாட்டு துப்பாக்கியால் சுட்டதில் முதியவருக்கு காயம் ஏற்பட்டது. நெஞ்சு பகுதியில் காயமடைந்த காளி என்பவருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் துப்பாக்கியால் சுட்ட சம்பத் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். விருதுநகரில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற திருக்குறள் எழுதும் போட்டியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆர்வமாக கலந்து கொண்டனர். ரோட்டரி கிளப் எலைட், விருதை மலர் ஆகிய அமைப்புகள் ஒன்றிணைப்பில் தமிழக அரசின் அறிவுறுத்தலின்படி தொடும் தூரமே வானம் என்ற தலைப்பில் போட்டி நடைபெற்றது. சென்னை பட்டினப்பாக்கம் லூப் சாலையில் போக்குவரத்துக்கு தடை ஏற்படும் வகையில் வாகனங்களில் நிறுத்திய வாகன ஓட்டிகளுக்கு போலீசார் அபராதம் விதித்தனர். அங்குள்ள உணவகங்களுக்கு வருபவர்கள் சாலையிலேயே வாகனங்களை நிறுத்திவிட்டு செல்வதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது. நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கு வழிகாட்டும் மாநிலமாக குஜராத் திகழ்வதாக ஆளுநர் RN ரவி தெரிவித்தார். சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற குஜராத் மாநில தின விழாவில் பேசிய அவர், அதிக தொழிற்சாலைகள் கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு இருந்தாலும் குஜராத் மாநிலம்தான் GDP-யில் 18% பங்கு வகிப்பதாக கூறினார். தென்னிந்திய திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி கலை இயக்குநர்கள் சங்க நிர்வாகத்தை கண்டித்து உறுப்பினர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சங்கத்தில் உறுப்பினர் அல்லாதவர்கள் படங்களில் வேலை செய்வதால் உறுப்பினராக இருப்பவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறியுள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறை அடுத்த ஸ்ரீராம் எஸ்டேட் பங்களாவை தங்கும் விடுதியாக பயன்படுத்தியதால் வருவாய்த்துறையினர் சீல் வைத்தனர். சட்டத்துக்கு விரோதமாக அனுமதியின்றி தனி நபருக்கு சொந்தமான பங்களாவை காட்டேஜாக பயன்படுத்தியதால் அதிகாரிகளால் சீல் வைக்கப்பட்டது. சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தில் இருந்து திருவண்ணாமலைக்கு 50 ரூபாய் கட்டணத்தில் இயக்கப்படுவதாக அறிவித்த ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தென்னக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னை கடற்கரை வேலூர் ரயிலின் நீட்டிப்பு மறு அறிவிப்பு வரும் வரை தள்ளி வைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உதகையில் உழைப்பாளர் தின அரசு விடுமுறை காரணமாக சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. கோடை விடுமுறை என்பதால் கடந்த சில நாட்களாகவே சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். சுற்றுலா பயணிகள் இயற்கையை கண்டு ரசித்து செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். கொடைக்கானலில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்கள் தற்காலிகமாக மூடப்பட்ட நிலையில் சுற்றுலா பயணிகள் குறிப்பிட்ட சில இடங்களில் குவிந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கோடை சீசன் துவங்கியுள்ள நிலையில் சுற்றுலா தலங்கள் மூடியுள்ளதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். தூத்துக்குடி ஐயாசாமி காலனியில் வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 38 பவுன் தங்க நகைகளை மர்ம நபர்கள் திருடிச் சென்றனர். வீட்டை பூட்டிவிட்டு வெளியூர் சென்ற நிலையில் மர்ம நபர்கள் கைவரிசையை காட்டியுள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் வன்கொடுமைகளுக்கு எதிராக காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுப்பதில்லை என கூறி விசிகாவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வன்கொடுமை தடுப்பு சட்டம் குறித்து மேலூர் காவல்துறையினருக்கு அரசு பயிற்சி வழங்க வேண்டும் என்று விசிகாவினர் வலியுறுத்தினர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி சுற்றுவட்டார பகுதியில் பலத்த சூறைக்காற்றுடன் மிதமான மழை பெய்ததால் 300க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்தன. கடந்த சில நாட்களாக வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் கல்மண்டிபுரம் உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இஸ்ரேலுக்கு எதிரான கருத்துக்களை கொண்டிருக்கும் ஊழியர்களை கூகுள் நிறுவனம் சட்டவிரோதமாக டிஸ்மிஸ் செய்வதாக அமெரிக்க தொழிலாளர் நல வாரியத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இது அமெரிக்காவின் தொழிலாளர் சட்டங்களுக்கு எதிரானது என்பதால் கூகுள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் 2020ஆம் ஆண்டு முதல் 15 வயது சிறுவனை பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக 26 வயது ஆசிரியை கைது செய்யப்பட்டார். சிறுவனின் செல்போனிற்கு ஆசிரியை ரீகன் கிரே அனுப்பிய நிர்வாண புகைப்படங்களை கண்டறிந்த சிறுவனின் பெற்றோர் இதுகுறித்து அளித்த புகாரில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது.
மெக்சிகோ கடலில் உலகின் ஆழமான நீலத்துளை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 1380 அடி ஆழத்திற்கு காணப்படும் நீலத்துளைக்குள் பல்வேறு குகைகள் மற்றும் சுரங்கங்கள் இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி உள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் உபேர் கோப்பை பேட்மிண்டன் கடைசி லீக் ஆட்டத்தில் சீன அணியிடம் இந்திய அணி தோல்வியடைந்தது. முதல் 2 ஆட்டங்களில் கனடா, சிங்கப்பூர் அணிகளை அடுத்தடுத்து வென்று காலிறுதியை உறுதி செய்திருந்த இந்திய அணி 0-4 என்ற கணக்கில் சீனாவிடம் படு தோல்வியடைந்தது. T20 உலகக்கோப்பை தொடருக்கான ஆஸ்திரேலிய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மிச்சல் மார்ஷ் தலைமையிலான அணியில் கமின்ஸ், ஸ்டார்க், ஹேசில்வுட், மேக்ஸ்வெல், ஸ்டோய்னிஸ், வார்னர் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் சிவம் துபே தாக்கத்தை ஏற்படுத்துவார் என சென்னை அணியின் தலைமை பயிற்சியாளர் ஸ்டீபன் பிளமிங் தெரிவித்துள்ளார். தனது பலத்தை மேலும் மேம்படுத்திக் கொள்வதில் சிவம் துபே தொடர்ந்து கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் கூறினார். நடிகர் அஜித்தின் பிறந்த நாளை ஒட்டி மனைவி ஷாலினி அவருக்கு பைக் வழங்கி அசத்தியுள்ளார். அஜித்துக்கு மிகவும் பிடித்தமான சிவப்பு நிற டுகாட்டி பைக்கை ஷாலினி பிறந்தநாள் பரிசாக வழங்கிய போது நண்பர்கள் மற்றும் நெருங்கிய குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் உடனிருந்தனர். தீனா திரைப்படம் ரீ-ரிலீஸ் செய்யப்பட்ட சென்னை ரோகிணி திரையரங்கின் ஸ்கிரீன் அருகே அஜித் ரசிகர்கள் பட்டாசு கொளுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. படத்தை காண ஏராளமானோர் குவிந்த நிலையில் தியேட்டருக்குள் திடீரென வெடித்த பட்டாசுகளால் ரசிகர்கள் சிலர் அச்சமடைந்தனர். சென்னை ஜாஃபர்கான் பேட்டையில் உள்ள காசி திரையரங்கில் நடிகர் அஜித்தின் தீனா திரைப்படம் ரீ-ரிலீஸ் செய்யப்பட்டுள்ள நிலையில் திரையரங்கு வாசலில் இருந்த கில்லி பட போஸ்டரை அஜித் ரசிகர்கள் கிழித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அங்குள்ள கம்பிகளில் ஏறி போஸ்டரை கிழித்ததோடு கத்தி கூச்சலிட்டு ஆரவாரம் செய்தனர். நடிகை அபர்ணா தாஸ் நடிகர் தீபக் பரம்போலின் திருமண புகைப்படங்களுக்கு ரசிகர்கள் லைக்ஸ்களை குவித்து வருகின்றனர். அதில் வெள்ளை நிற உடையில் ஜொலிக்கும் அபர்ணா தாஸின் போட்டோக்களுக்கு ரசிகர்கள் லைக்ஸ்களுடன் சேர்த்து ஹார்ட்டின் எமோஜிகளையும் பறக்க விடுகின்றனர். நடிகை ராஷி கண்ணா கவர்ச்சி உடையில் போட்டோ ஷூட் செய்து ரசிகர்களை கவர்ந்துள்ளார். கவர்ச்சி லுக்குடன் இன்ஸ்டா பக்கத்தில் ராஷி கண்ணா வெளியிட்ட புகைப்படங்களை ட்ரெண்ட் செய்து வரும் ரசிகர்கள் இதயங்களையும் பறக்க விடுகின்றனர். விராட் கோலியை பாலிவுட் திரையுலகின் மருமகன் என செல்லமாக குறிப்பிட்டுள்ள நடிகர் ஷாருக் கான் அவருடன் தனக்கு நல்ல நட்பு இருப்பதாக தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்த அவர் விராட் கோலியை தனக்கு மிகவும் பிடிக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். கிரீஸ் நாட்டின் ஏதென்ஸ் நகரில் நடிகை சமந்தா தனது பிறந்த நாளை கொண்டாடினார். மகிழ்ச்சி ததும்பும் புன்னகையுடன் சிங்கிளாக கொண்டாடிய புகைப்படங்கள் இன்ஸ்டா பக்கத்தில் சமந்தா வெளியிட்ட நிலையில் தற்போது வைரலாகியுள்ளது. நடிகையும் விராட் கோலியின் மனைவியுமான அனுஷ்கா சர்மா தனது 36வது பிறந்த நாளை உற்சாகமாக கொண்டாடினார். மனைவியின் பிறந்த நாளை முன்னிட்டு தமது உலகத்திற்கு வெளிச்சமாய் இருப்பதாக கூறி கணவர் விராட் கோலி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் இடம்பெயர்ந்ததை ஒட்டி தமிழ்நாட்டில் உள்ள புகழ்பெற்ற குருஸ்தலங்களில் குரு பெயர்ச்சி வழிபாடு நடைபெற்றது. திருவண்ணாமலை வேடந்தவாடி வேதநாத ஈஸ்வரர் கோவிலில் 9 அடி உயரமுள்ள தட்சிணாமூர்த்திக்கு சிறப்பு யாகம் நடத்தி அபிஷேகம் மற்றும் தீபாராதனை காட்டப்பட்டது. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை பகுதியில் உள்ள முப்புடாதை அம்மன் கோவில் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேளதாளங்கள் முழங்க திரளான பக்தர்கள் தீச்சட்டி கையில் ஏந்தியும் முளைப்பாரி எடுத்தும் முதுகு மற்றும் நாக்கில் அலகு குத்தியபடி ஆகாயத்தில் தொங்கியபடியும் சென்று சுவாமி தரிசனம் செய்தனர். சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மதுரை மாவட்டம் வெள்ளலூரில் உள்ள மந்தை கருப்பண்ணசாமி கோவிலில் முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. மழை வேண்டி நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் திரளான பெண்கள் கலந்து கொண்டனர். பின்னர் சித்தன் உடைப்பு கண்மாயில் முளைப்பாரியை நீரில் கரைத்து நேர்த்திக் கடன் செலுத்தினர். ஆலங்குடி அருகே கருக்காக்குறிச்சி ஸ்ரீ செல்லியம்மன் ஸ்ரீ அகோர வீரபத்ர சுவாமி கோவில் திருவிழாவை முன்னிட்டு மது எடுப்பு விழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் பங்கேற்று தென்னம்பாளை, நெல் உள்ளிட்டவைகளை குடங்களில் வைத்து தலையில் சுமந்தவாறு ஊர்வலமாக எடுத்து சென்று சுவாமி தரிசனம் செய்தனர்.
தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு தருமபுரியை அடுத்த அதியமான் கோட்டையில் உள்ள ஸ்ரீ காசி கால பைரவர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சந்தன காப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய பைரவர் சுவாமிக்கு விளக்குகள் ஏற்றி வைத்து ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசித்தனர். HMT குளோபல் நிறுவனம் நோக்கியா 215, 225 மற்றும் 235 4G ஃபீச்சர் போன் மாடல்களை அறிமுகம் செய்தது. T9 கீபோர்ட், ப்ளூடூத், FM ரேடியோ, QVGA ஸ்கிரீன் மற்றும் கலற்றக்கூடிய பேட்டரி உள்ளிட்ட அம்சங்கள் வழங்கப்பட்டுள்ளது. BMW நிறுவனம் இந்தியாவில் தங்களுடைய i5 எலக்ட்ரிக் செடான் காரை அறிமுகப்படுத்தியுள்ளது. i5 M60 X-Drive என்ற பெயரில் அறிமுகமாகும் இந்த எலக்ட்ரிக் கார் முழுவதும் வெளிநாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு இந்தியாவிற்கு இறக்குமதியாக உள்ளது.